நீங்க 6 கேஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதனுடைய பேச்சு விளைவுகள் இந்தியா முழுக்க கேஸ் தட்டுப்பாடு. அமெரிக்கக்காரங்களை விட்டு அடிக்க சொல்றாங்க. அங்க அடிக்கிறது எங்க வலிக்குது? இங்க கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயாவுக்கு வலிக்குது. ஏன் ஆயான்னா கேஸ்ல இட்லி சுடுது. குசுவ சேமிச்சு எரிபொருளா மாத்தி நம்ம இது பண்ணலாம். காலம் காத்தால எல்லாரும் தனித்தனியா கேஸ் மேல ஏறி உட்காந்து குசுவ உள்ளார விட்டோம்னா ஃபில் ஆயிரும். கேஸுக்கு இந்த திட்டம்னா இன்னொன்னு பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. இதுக்கு என்னென்ன பிளான் இருக்கு? உங்க சின்னண்ணி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க போல. செய்தியாளர்லாம் சொல்லு, நீங்களும் விஜயம் வெளியே வந்திருக்கீங்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மௌனமாவே போறாங்களாம். மௌனமா போனாங்கன்னாவே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு தானே அர்த்தம். ஒரு பொம்பளை போறான்னா பின்னாலேயே போறதுக்கு என்ன தலைவர் என்ன பொம்பளை பொறுக்கியா? என்ன ஒரு பொம்பளை பொறுக்கியாங்கிறா? ஆமா. டி ஃபார் த்ரிஷா, வி ஃபார் விஜய், கே ஃபார் கீர்த்தி சுரேஷ். நல்ல பேர் தானே சார். சசிகலா அம்மையார் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேர் வச்சிருக்காங்க மமுக. நல்லவன் மாதிரி நடிக்க கூடாது, நல்லவனா இருக்கும். உங்க தலைவர் விஜய் மாதிரியா? ஆமா, நிறைய தோப்பு பேர் போல இருக்கு. நாஞ்சலையா அம்மனமா மவுண்ட் ரோட்ல ஓடுறதா சபதம் விட்டுருக்காரு. எங்க தலைவர் முன்னால ஓடுவாருங்க, அதுக்கப்புறம் எங்க ஐயா ஓடுவாரு, ஐயாவுக்கு பின்னால் நான் ஓடுவேன், எல்லாருமே. ஓ, எல்லாரும் ஓடுவீங்களா? ஆமா. யாரு பாக்குறது? படமும் வாழ்வியலும் ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சமூகம். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சினாரு. அந்த ஒரு விரல் எங்க வச்சிருக்கிறாரு? சீரியஸா சொல்றேன், அந்த வாயில இருக்கிற அந்த விரல, அந்த எலும்பு இல்லாத விரல எடுத்துருங்க. வணக்கம் என்னன்னு கே சார். வணக்கம் டி கே. எப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்றது, ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். ஏன் சார்? ஆமா. என்ன சார் மன உளைச்சல்? நல்லா வளர்ந்துட்டு வரீங்க, உங்க கட்சி உங்க கொள்கை எல்லாம் சூப்பரா வளர்ந்துட்டு வருது, இதுல என்ன மன உளைச்சல்? எப்போதும் போய் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கடையை வச்சிருக்கோம், புரியுதுங்களா? காலையிலயும் நைட்லயும் அந்த கடையில தான் சாப்பிடுவோம். மத்தியானத்துல எங்க கிடைக்குதோ அதை சாப்பிட்டுப்போம், புரியுதுங்களா? அந்த கடையை பூட்டி வச்சுட்டாங்க. ஏன் சார்? பெட்ரோல், டீசல், கேஸ் இது இல்லைங்கிறதுனால தான். ஓ, ஆனா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? ஹலோ, ஒரு விஷயம் தெரியுமா? 6 கேஸ் கொடுப்போம் அப்படின்னு எங்க தலைவர் எப்ப வார்த்தை விட்டாரோ அப்பவே திமுக காரன் பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் கேஸ கொடுக்க கூடாது நிப்பாட்டுறான் சார். இதுக்கு திமுக சம்பந்தமே இல்லை சார். நீங்க 6 கேஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதனுடைய பேச்சு விளைவுகள் இந்தியா முழுக்க கேஸ் தட்டுப்பாடு. உங்க தலைவர் சொல்லாமே இருந்திருக்கலாம். உங்க தலைவர் சொன்னதுனாலதான் இவ்வளவு தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுறாங்க. ஆனா நீங்க என்னன்னா ஈஸியா திமுக மேல வழியை போட்டு போயிருங்க. பழி போடுறோமா? எங்க தலைவர் சொல்றதுக்கு முன்னால வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. எங்க தலைவர் 6 கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது நடக்குதுன்னா அது நீங்க ஒன்றிய கவர்மெண்ட் தானே விமர்சிக்கணும். ஒன்றிய கவர்மெண்ட் பாஜக தானே கேள்வி கேட்கணும். திமுக எப்படி காரணமாகும்? திமுக காரங்க இந்தியா வரைக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இல்லைங்க, உலக நாடுகளுக்கே பிரச்சனை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக சாதாரணமா நினைக்காதீங்க. புதுசா இருக்கு சார். வேர்ல்டு வைடு பிரச்சனை பண்றாங்களா? ஏங்க இவங்க பயங்கரமான ஆளுங்க, புரியுதுங்களா? அப்படியே உமாங்கனி மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆமா, ஈரான் போர் வர்றதுக்கே மு.க. ஸ்டாலின் தான் காரணங்கிறாங்க, தெரியுமா? இதுன்னு சார் புது கதையா இருக்கு. ஈரானுக்கு அமெரிக்கா நடக்கிற போர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பண்ணாரு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஸ்டாலின் அப்படின்னாவே புரட்சியாளர், தெரியுமா? தெரியும். எது? ரஷ்ய புரட்சியாளர். அந்த ரஷ்ய புரட்சியாளரா இருக்கிறது காரணம் என்ன? ஸ்டாலினா இருக்கிறதுனால. அது மாதிரி இப்ப ஈரானோட இவ்வளவு வாருக்கு காரணம் யாரு? ஸ்டாலின் தான், மு.க. ஸ்டாலின். சார் எப்படி சார் உங்களால மட்டும் இப்படி யோசிக்க தோணுது? ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாம் சரியா இருக்குல்ல சார்? அந்த ஸ்டாலின் வேற சார், இந்த ஸ்டாலின் வேற சார். இவர் உயிரோட இருக்கிறாரு, அவர் உயிரோட இல்ல சார். அவர் ஒரு புரட்சியாளரு, அது ஒரு ரஷ்யக்காரரு, இவர் தமிழ்நாட்டுக்காரரு. அதான் ஏங்க, அப்ப நடந்த புரட்சிக்கு காரணம் யாரு? ஸ்டாலின் தானே? ஆமா, ரைட்டா? அப்ப இப்ப நடக்கிற வாருக்கு காரணம் யாரு? யாரு சார்? ஈரானுக்கு அமெரிக்கா நடக்கிற போர்ல இவர் எப்படி சார் காரணமாவாரு? உனக்கு தெரியுமா?
நம்ம எல்லாம் தப்பான புரிதலுக்குள்ள இருக்கோம். இங்க அடிச்சா இங்க வலிக்கும்னு கிடையாது, அங்க அடிச்சா இங்க வலிக்குங்கிறத இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க திமுக காரங்க. புரியுதுங்களா? அமெரிக்கக்காரங்களை விட்டு அடிக்க சொல்றாங்க. அங்க அடிக்கிறது எங்க வலிக்குது? இங்க கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயாவுக்கு வலிக்குது. ஏன் ஆயான்னா கேஸ்ல இட்லி சுடுது, அது போயிட்டு காட்டுல போயிட்டு எதனா 4 விறகு குச்சி எடுத்து வந்து வச்சு இட்லி சுட்டுங்குது. ஹலோ, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இப்ப எல்லாம் எந்த ஆயாவும் விறகுல சமைக்கிறது இல்ல. ஆமா, எல்லாருமே கேஸ்ல தான் சமைக்கிறாங்க. இந்த கலைஞர் இருந்தார்ல, கலைஞர் இருக்கிறப்ப எல்லா வீட்டுக்கும் கேஸ் விநியோகம் பண்ணிட்டாரு. நல்ல திட்டமாச்சா, சூப்பர் திட்டமாச்சா. காடு பசுமை புரட்சி செய்யணுமா, காடுகளை அழிச்சுதான் நம்ம விறகு எரிச்சு சாப்பாடு வச்சிடறோமா. அதனால பசுமையா இருக்கணும், காடெல்லாம் உயிரோட இருக்கணும், மரம்லாம் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கேஸ் கொடுத்தாரு சார். ஆமா சார், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துது திமுக தானே. ஒரு வீட்லயும் வந்து டிவி இல்லாம இருந்தது, கலர் டிவி இல்லாம இருந்தது. ஆனா கலைஞர் வந்து கலர் டிவி கொடுத்தாரு. கேஸுக்கு வழி இல்லாம இருந்தது, ஒருத்தருக்கு கிளாஸ் கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க சார். ஆனா நீங்க வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போருக்கு இங்க கேஸ் தட்டுப்பாடு வருதுன்னா அது ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்றீங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாம் பைசா வாங்கிட்டு இப்படி முட்டு கொடுக்காதீங்க, புரியுதுங்களா? சரி, நான் முட்டு கொடுக்கறது இருக்கட்டும். உங்க தலைவர் சொல்லியிருக்காருல, வருஷத்துக்கு 6 கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. இப்ப எப்படி இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்துவீங்க? உனக்கு தெரியுமா, எந்த கம்யூனிட்டி வேலைக்கும் இந்த ஐடியா தெரியாது. ஆமா, எங்க கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தலைவர் தான் சொல்றாரு, இல்ல மக்களோட கஷ்டம் அந்த ரேஞ்சுக்கு போயிடக்கூடாது, 2 மாசம் கூட பெரிய கஷ்டமாயிரும். ஆமா, நம்ம இப்பவே எல்லாருக்கும் சொல்லி இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு இன்னும் பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்குது. சரி, அப்படின்னா திட்டம் சூப்பரான திட்டம். எங்க திட்டத்தை சொல்லக்கூடாதுங்க, அப்புறம் என்ன திட்டம் அப்படின்னா? சார், நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கேஸ் தட்டுப்பாடு நிறைய பேர் இருக்கு, நிறைய ஹோட்டல் மூடுறாங்க, நிறைய குடும்பத்துல சமைக்க மாட்டாங்க. சொன்னீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா? அதுக்கு சொல்லுங்க சார்னா ரொம்பதான் பிகு பண்ணிக்கிறீங்க. அமெரிக்காவில ஒரு பெண்மணி இதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்படியா சார்? ஆமா. சரி, சொல்லுங்க, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம். அந்த அமெரிக்க பெண்மணி தன்னோட பிராண வாயுவை சேமிச்சு எரிபொருளா மாத்தி எரிய விட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. பிராண வாயு? அதாங்க குசு சார், அது அபானா வாயு சார். அது ஏதோ, புரியுதுங்களா? அந்த குசுவ வந்து சேமிச்சு எரிபொருளா மாத்தி நம்ம இது பண்ணலாம். எப்படி சார் இது சாத்தியமாகும்? சாத்தியமாகுமா? அதான் இதுக்குதான் படிச்சிருக்கணுங்க. இங்க ஆல்ரெடியே மாட்டு சாண எரிவாயு அப்படின்னு இருக்கு, தெரியுமா? அதுல இருந்து சமைச்சு சாப்பிட்டாங்களா? மாட்டு சாணத்துல இருந்து ஒரு எரிவாயு எடுத்து தயாரிக்க பண்றப்ப மனுஷனோட மலத்துல இருந்து எடுக்க முடியாதா? எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, காலம் காத்தால எல்லாரும் தனித்தனியா கேஸ் மேல ஏறி உட்காந்து குசு உள்ளார விட்டோம்னா ஃபில் ஆயிரும். சார், வெளியேறிடுமா சார்? அதோ அதுக்குள்ள டக்குன்னு மூடிடணும். ஆமா, அந்த மூடுறதுக்கு எல்லாம் தனியா ட்ரைனிங் கொடுப்போம். ஓ, அதுக்கு தனியா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களா? அப்புறம் எப்படியா சார், கேட்கறதுக்கு கன்றாவியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு வெளியேற கேஸ திருப்பியும் பிடிச்சு அதுல சமைச்சு சாப்பிடுற ஒரு சுயற்சி முயற்சி இருக்குல்ல, வெயிட்டான இருக்கு சார். ஒரு விஷயம் தெரியுமா, திமுக காரங்க நமக்கு நாமே திட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை செயல்படுத்துறது நாங்க தான், தெரியுமா? ஓ, இதுதான் நமக்கு நாமே திட்டம். பக்கா சார், சூப்பர் சார். இது மூலமா தான் 6 கேஸ் கொடுக்க போறீங்கல்ல? அப்புறம் சரி, ஓகே. எல்லாரும் காலங்காத்தால ஏறி உட்காந்துட்டு எல்லாம் ரெடி. சரி, ஓகே. கேஸுக்கு இந்த திட்டம்னா இன்னொன்னு பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. இதுக்கு என்னென்ன பிளான் இருக்கு? இதுக்கே இவ்வளவு தூரம் யோசிக்கிற எங்களுக்கு அதுக்கு யோசிச்சிருக்க மாட்டோமா? அதுக்கு என்ன சார் யோசிக்கிறீங்க? எல்லார் வீட்லயும் போர்வெல் போட்டிருக்கானுங்களா? ஆமா. என்ன போர்வெல்? தண்ணி போர்வெல் போட்டு. அதான், இங்க எல்லார் வீட்லயும் இந்த திமுக காரங்க எல்லாரும் வாட்டர் போர்வெலுக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆமா, புரியுதுங்களா? பெட்ரோல் போர்வெலுக்கு பர்மிஷன் கொடுக்கறதே இல்லை. ஓ, ஆமா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எல்லார் வீட்லயும் நீ பெட்ரோல் போர்வெல் போட்டுக்கோ. ஓ, நீங்க முன்னாடி சொன்னீங்களே சரக்கு, அதுக்கு மாதிரி பெட்ரோலுக்கு. முன்னாடி சொன்னது சரக்குக்கா? ஹலோ, இங்க தண்ணி எங்க இருக்குன்னு அப்படியே குச்சிய வச்சு ஏதோ மீட்டர் வச்செல்லாம் பாப்பானுங்க. ஆமா, அது மாதிரி பெட்ரோல் எங்க கிடைக்குங்கிற மீட்டரும் இருக்குது. அந்த மீட்டர் கம்யூனிட்டி பேர்ல இவனுங்க பதுக்கி வச்சிருக்கானுங்க.
ஓ, அது நீங்க கொண்டு வர போறீங்க, வெளியே கொண்டு வந்து. அத வெளியில கொண்டு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுவோம். ஓகே. ஆமா, எல்லாம் பெட்ரோல் எங்க இருக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கவுங்க வீட்டுல கரெக்டா போரை போட்டு உறிஞ்சி எடுத்து வண்டி ஓட்ட வேண்டியதானே. இந்த அபார்ட்மெண்ட்ல எப்படி போர் போடுவீங்க? இப்ப அபார்ட்மெண்ட்ல எப்படி தண்ணி குடிக்கிறாங்க சார்? அவங்க சம்பு கட்டிக்கிறாங்க சார், நல்லா பெருசா ஆழமா சம்பு கட்டிக்கிறாங்க. எல்லாருக்கும் அங்க தண்ணி ஃபில் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு மோட்டர். அதே மாதிரிதான் அங்க இருக்கிற ஒரு போர்வெல், பெட்ரோல் போர்வெல்ல இருந்து ஒரு பெரிய சம்பு போட்டு, பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பெட்ரோல் எங்க வச்சிருக்கான்? சம்புல தானே வச்சிருக்கான். கொஞ்சமாவது இருக்கா? இல்ல சார், பெட்ரோல் பங்க்ல அப்படி இருக்கு. வீட்டுலன்னா போர் போட்டுட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க டேங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர்லாம் பெரிய டேங்க் வச்சுப்பாங்க, ஒரு சிலர் சின்ன சின்ன டேங்க் வச்சுப்பாங்க. நீங்க அளவு கொடுத்துருவீங்களா டேங்க், இல்ல எப்படி அவங்க இஷ்டமா? ஏங்க அவங்க தேவைக்கு தகுந்தது மாதிரி எல்லாம் எடுத்துக்க வேண்டியதானங்க. என்னங்க இதுல எதுலயும் கஞ்சத்தனம் பிடிக்க கூடாதுங்க சார். அப்படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் திவால் ஆயிடுது சார், பணம் வராது சார் கவர்மெண்ட்டுக்கு. நீங்க இப்படி போர் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ லாஸ்ட்ல தானே போவோம் கவர்மெண்ட். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, கவர்மெண்ட் லாஸா இருக்குன்னா எங்க தலைவன் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து சமாளிப்பாரு. ஓ, அதுக்குதான் நிறைய கோடி உச்சத்துல இருக்கும்போது சேர்த்து வச்சிட்டீங்களோ? அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு கூட கொடுக்காம சேர்த்து வச்சிருக்காருன்னா எதுக்காக? மக்களுக்கு இது மாதிரி சேவை செய்யறதுக்காக பத்திரமா வச்சிருக்காரு. ஓகே. ஆமா, பத்திரமா வச்சிருக்காரா? எல்லாம் பத்திரமா இருக்குது. ஓகே. யார்கிட்ட? சின்ன நீ கிட்ட. சின்ன நீட்டியா? இல்ல பத்திரமா சின்ன நீட்ட வச்சிருக்காங்களா இல்ல எப்படி? அதோ அவங்க எங்க தலைவர்கிட்ட மட்டுமா வாங்கி வச்சிருக்காங்க? எல்லார்கிட்டையும் வாங்கி வச்சிருக்காங்க. எப்படி? புசி ஆனந்த், செங்கோட்டை, நாதவர்ஜன் எல்லார்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்களா? அதோ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ, தெரியுமா? அப்படியா சார்? பத்திரமா வச்சிருக்கிறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்க. லிஸ்ட் நீண்டுட்டே போகும் போல இருக்கு. லிஸ்ட் நீண்டா தானே நம்ம எல்லாருக்கும் வாரி வழங்க முடியும். ஆமா, ஆனா பயங்கரமா வாங்க போறீங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது மக்கள் கிட்ட இருந்து. வாங்க போறீங்களா? அதாவது இந்த 2026 கொடுக்க போறோம்னு சொல்லுங்க, வாங்க போறோம்னு வார்த்தையை மாத்தி பேசாதீங்க. இல்ல சார், மக்கள் கொடுப்பாங்க, நீங்க வாங்குவீங்க. மக்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஓ, அதான் மக்கள் வாங்கிட்டு திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்கன்றேன். அன்பா கொடுப்பாங்க. அன்பா கொடுக்குறாங்களா, வம்புல போய் முடியுதான்னு பொறுத்து இருந்தா பாக்கணும் சார். அதான் எதையுமே நல்ல விதமா பாக்குறது கிடையாதுல. இதெல்லாமே திமுக காரன் புத்தி, தப்பாவே பாக்குறது. சரி, நான் தப்பா பாக்குறது இருக்கட்டும். இன்னைக்கு உங்க சின்ன நீ ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்கு. செய்தியாளர்னா சூழ்ந்து நீங்களும் விஜயம் வெளியே வந்திருக்கீங்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மௌனமாவே போறாங்களாம். ஒரு விஷயம், இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு அறிவே இல்லை பாத்தீங்களா? மௌனமா போனாங்கன்னாவே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு தானே அர்த்தம். ஓ ஆமா. நீங்க என்ன கேள்வி கேட்ட போறீங்க? உங்களுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கா? நீங்களும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்ப பண்ண போறீங்க? நீங்க எம்எல்ஏல நிக்க போறீங்களா? இல்ல நீங்க சிஎம் எப்ப ஆக போறீங்க? இதானுங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் சைலண்டா போனாவே சம்மதம் தானே அர்த்தம். ஓ, அப்ப அந்த கேள்விக்கு இவங்க ஆன்சர் சொல்லியாச்சு, பேசாம சொல்லிருக்காங்க. ஆமா, மௌனத்துல சொல்லி புரிஞ்சுக்கணுங்க. ஆமா. சரி, உங்க அண்ணி மட்டும் போறாங்களே தனியா, உங்க அண்ணன் போல? புரியல. இல்ல சார், த்ரிஷா மட்டும் தனியா போறாங்களே, பின்னாடி ஒரு போகலையான்னு கேட்டேன். ஹலோ, கொஞ்சமாவது இல்ல, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை போறான்னா பின்னாலேயே போறதுக்கு என்ன தலைவர் என்ன பொம்பளை பொறுக்கியா? என் தலைவர் ஒரு பொம்பளை பொறுக்கியாங்கிற? ஆமா. ஆமாவா? நான் சொல்ல சார், ஊரே சொல்லிட்டு இருக்கு சார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. போக மாட்டாரா சார்? 2 நாளைக்கு அப்புறம் போவார். இது எதுக்கு சார் நீங்க இவ்வளவு வாய்ஸோட எல்லாம் பேசுனீங்க? இப்பயே பின்னாடியே போயிடலாமே. இப்ப போக கூடாதுங்க, அப்புறமே போலாங்க. ஆமா. ஓ, பின்னாடியே போனா சந்தேகம் வந்து தப்புங்க. இவங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு போனா தெரியும். நம்மளோட தமிழ் சமூகத்துல அது தப்பான ஒரு இதுங்க. ஒரு பொம்பளை முன்னால போகுது, பின்னால ஒரு ஆம்பளை போய் போறான்னா பொறிக்க போயின்னு சொல்லி நம்மள கேவலப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? பெண்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை கொடுக்கணும். அதனாலதான் 2 நாளைக்கு முன்னால, அப்புறமேல எங்க தலைவர் அதுக்கப்புறம் போகும். ஓகே ஓகே, புரியுதுல? நல்லா சூப்பரா பெண்ணுங்களுக்கு நல்லா முன்னுரிமை கொடுக்குறீங்க சார். அப்படிதான் கொடுக்கணும். தாவேக்கால ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா? ஆமா, டிவிக்கு இங்கிலீஷ்ல. அது சென்டிமெண்டா செட் ஆகல. செட் ஆகலையா? சார், 4 நட்சத்திரம்லாம் பாத்தீங்க, ராக்காய்பாளைய ஜோசியர்லாம் நாள் குறிச்சாரு, இந்த பேர்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா இந்த தேதியில இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, உச்சத்துல வந்துருங்க, இதெல்லாம் பார்த்துதான் சார் அனௌன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ செட் ஆகலன்னு சொன்னா எப்படி சார்? எல்லாம் மறுபடியும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏன் சார் 50 பேர் செத்ததுக்கே அதுதான் காரணங்கிறாங்க. ஓஹோ, அப்ப விஜய் இல்லையா? இதாங்க
என்ன சொல்ல வர்றோமோ அதை கேட்காம விஜய் இல்லையா, விஜய்க்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன, டிவிக்கேன்னு பேர் வச்சதுனால, அதனாலதான் இது நடந்திருக்கு. சார் நல்ல பேர் தானே சார். டி ஃபார் த்ரிஷா, வி ஃபார் விஜய், கே ஃபார் கீர்த்தி சுரேஷ், நல்ல பேர் தானே சார். ஹலோ, தமிழக வெற்றி கழகம் இல்ல இப்படியும் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சொல்ல எப்படியோ ஆனா செட் ஆகல. புரியுதுங்களா? ஆமா, த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் செட் ஆகல சார் விஜய். எங்க பிளீஸுங்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த பேரு செட் ஆகலங்கிறதுனாலதான் நாங்க கட்சியை கலைக்கலாம்னு இருக்கோம். கட்சியை கலைக்கிறதுனா கட்சியில இந்த பேரை கலைச்சு விட்டுறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வேற ஒரு பேரு, இப்ப இந்த இது சசிகலா அம்மையார் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேர் வச்சிருக்காங்க, பூத்த மாமுமுக. என்னது ஆயி பூத்த மாமுமுக. ஆயி பூத்தாவா? ஆயி பூத்த மாமுமுக. ஏங்க எல்லாம் ஆயி போனா காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மழை துணியில வந்து மறுபடியும் பூவெல்லாம் பூக்கும். ஆமா, நீங்க வந்து யானை சாணம் போட்டுச்சுன்னா அதுல மரமே முளைக்கும் தெரியுமா? ஆமா சார், இங்க மரம் முளைச்சா பொருள் ஒரு தோப்பே முளைச்சிருக்கு. தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பா? புரியல. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அத சுருக்கிதான் ஆயி பூத்த மாமமுகன்னு சொல்லியிருக்காங்க. தென்னந்தோப்பு சின்னத்துல நிக்க போறாங்களாம் சசிகலா. ஓ, எங்களுக்கு விசில் கொடுத்தது மாதிரி அவங்களுக்கு தென்னந்தோப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த தோப்புல போய் ஒதுங்குறதும் தெரியுமா? ஆமா, அதுக்காக தான் அவங்க எல்லாம் தோப்புல ஒதுங்குறவங்க. விசிலோடையா? ஹலோ, விசில் சத்தத்துக்கு போய் ஒதுங்குறாங்க தோப்புக்குள்ளார. ஓகே ஓகே. ஆமா, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. தோப்புக்குள்ளார என்ன நடக்கு தெரியுமா? இப்ப இளநீர் பறிச்சு சாப்பிடுவாங்க, தேங்காய் உரிப்பாங்க. அதான் நல்லவன் மாதிரி நடிக்க கூடாது, நல்லவனா இருக்கணும். உங்க தலைவர் விஜய் மாதிரியா? ஆமா. நிறைய தோப்பு போயிருப்பாரு போல இருக்கு. வேணாங்க, சீரியஸா சொல்றேன். எங்க தலைவர் தோப்புக்கெல்லாம் போக மாட்டாரு, காட்டுக்கு தான் போவார். ஓ சரி சரி. அவர் எத்தனை காட்டுக்கு போய் ஓடி ஒளிஞ்சாரோ. இப்போ உங்க கட்சியில இருக்கிற நாஞ்சில் சம்பத்து ஏதோ திமுக தலைவருக்கு சவால்லாம் விட்டு இருக்கிறாராம். தெரியும், நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, சீரியஸா ஐயா மட்டும்தான் இல்ல, நாங்களும் ரெடி ஆயிட்டோம், தலைவர் ரெடி ஆயிட்டாரு. அப்படியா சார்? சீரியஸா என்ன சவால் விட்டு இருக்காரு? ஏன் உங்க மு.க. ஸ்டாலின் ஐயா சார்? நமக்கு சார் சிஎம் தானே சார் அவரு. தமிழ்நாட்டுல இருக்க விஜய்க்கு அவர் தான் சார் சிஎம். சரி, அப்ப நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து அவர் கட்சியில சேர்த்திருக்காங்கல்ல கூட்டணின்னு, அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லார் பேரையும் சொல்லிட்டாருன்னா எங்க ஐயா நாஞ்சில் ஐயா வந்து அம்மனமா மவுண்ட் ரோட்ல ஓடுறதா சபதம் விட்டுருக்காரு. அவரு மட்டும் தானா இல்ல உங்க தலைவர்? எல்லாரும், நாங்க எல்லாம், எங்க தலைவர் முன்னால ஓடுவாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் எங்க ஐயா ஓடுவாரு, ஐயாவுக்கு பின்னால் நான் ஓடுவேன், எல்லாருமே. ஓ, எல்லாரும் ஓடுவீங்களா? ஆமா. யாரு பாக்குறது? யாரு பாக்குறதா? புரியல. இல்ல, அந்த கன்றாவியெல்லாம் யாரு பாக்குறதுன்னு. அதான் இந்த திமுக காரணங்க பக்காவ திட்டம் போட்டு மு.க. ஸ்டாலின் போய் சொல்லிருக்காங்க, நீங்க முழுசா சொல்லிடாதீங்க. ஆமா, நீங்க முழுசா சொல்லிட்டீங்கன்னா அவங்க மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடிடுவாங்க, அது பெரும் புரட்சியை ஏற்படுத்தும். ஆமா, மவுண்ட் ரோட்ல ஓட போறீங்களா? ஹலோ, சித்தார்த் மட்டும்தான் மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடுவாரா சார்? அது படம் சார், கிராபிக்ஸ் காட்சி. கிராபிக்ஸா? ஹலோ, படமும் வாழ்வியலும் ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சமூகம். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். அவர் சினிமால இருந்து வந்தார்ல, அதுக்கு சொல்றேன். ஹலோ, வாழ்க்கையில என்னவோ அதான் சினிமா, சினிமால என்னவோ அதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் நம்ம தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் எல்லாம் கிடையாது, தமிழக வெற்றி கழகம். அவங்க மட்டும்தான் படத்துல எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே நட்சத்திரம் இருக்குன்னு நம்பின்னு இருக்காங்க. அதான் நீங்க வந்து எங்க தலைவன் படத்தை பாக்குறது இல்ல சார். நிறைய படம் பார்த்திருக்கேன் சார். உங்க தலைவர் என்ன படம் பார்த்திருக்கீங்க? ஆமா, நிறைய படம் பார்த்திருக்காரு. என்ன படம்? நிறைய படம்னா என்ன படம் சார்? சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சினாரு. அந்த ஒரு விரல் எங்க வச்சிருக்காரு? அந்த ஒரு விரல எங்க வச்சிருக்காரு? வாயில வச்சிருக்காரு. ஆமா சார், அதுதான் லைக் போல இருக்கும் பாலு. அதனால்தான் மோடி கவர்மெண்ட்டை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வாயில விரல வச்சிருந்ததுனால. அதான் தலைவரே, சீரியஸா சொல்றேன். ஆமா, அந்த வாயில இருக்கிற எலும்பே இல்லாத விரல்களை எடுத்துருங்க. ஆமா, எடுத்துட்டா நமக்கு நல்லது.
எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க என்ன சொல்றான் பாத்தீங்களா? ஆமா, கண்டதை பேசுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். சீரியஸா சொல்றேன், அந்த வாயில இருக்கிற அந்த விரல, அந்த எலும்பு இல்லாத விரல எடுத்துருங்க. சார் உங்க தலைவருக்கு 4 குரல் கொடுத்திருந்தா, மக்களுடைய கஷ்டத்துக்கு குரல் கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். இதுக்கு ஒரு குரல் கொடுத்தாரா உங்க தலைவர்? ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட அறிக்கை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதனாலதான் சார் நாங்க பேசுறோம். உங்க தலைவர் பேச ஆரம்பிச்சா நாங்க பேச மாட்டோம். ஒரு விஷயம், தலைவர் இனிமேல் வாயில வச்சுக்க மாட்டார். சரி, ஓகே, எடுத்துட்டு பேசுவார்.